நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க, நாங்க செய்யறது ஸ்பெஷல் சாப்பாடு. அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்ல சார், அதேதான் அவங்களும் சேனலை பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் அதேதான் திருப்பி திருப்பி செய்யறாங்க. நம்ம ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பார், நம்ம வைக்கிறதா ரசம். பட் பிராக்டிகலி அவர் சொன்ன மாதிரி ஒரு குழம்பை தாளிச்சு ஒரு கூட்டி ஒரு மீனை போட்டு குழம்பு இறக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ சொல்றத நம்புறது எப்படி? சாட்சி யாரு? தினம் தினம் அவங்களை பண்ணி பார்க்க சொல்லுங்க, அப்பதான் தெரியும் அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம். சரிங்கய்யா, நான் தயார். சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்டா மீன் குழம்பு, இதுல என்ன சார் ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது இருக்குது? பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது, அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சேதான் தீர்வாளுங்க. இவர்கள் ஆண்கள் செய்யும் அலட்டல் அசிஸ்டன்ஸ் தான் சார், அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணும். அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்துறோம், அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். நான் என்கிட்ட கேட்பாரு, சரி ஆம்லெட் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். போனாருன்னா கிச்சன்ல ஒரு அலப்பறை பண்ணுவாரு. இதுங்க கக்கூசு போகும்போது கூட இதுங்களுக்கு சொம்புல தண்ணி நம்ம மொண்டு வைக்கணும், இதுங்க சமைக்குதான்ப்பா. ஒரு ஆனியன் தான் உரிப்பாரு, அந்த உரிச்சது தோல் அந்த பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ணதுக்கு ஃபோர்க் ஒரு பக்கம் இருக்கும். ஒரு வாட்டி டிசைட் பண்ணி ஃபீல்ட்ல இறங்கிட்டா பிரேக் இல்லாத புல்டோசரா நொறுக்கி போட்டு போயிடுவேன். இன்னும் கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டிருக்கலாம், காரத்தையே இவ்வளவு போட்ட இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல குறைகள் சொல்லுவாங்க சார். அதை இப்படி பண்ணிருக்கலாம், இதை இப்படி பண்ணிருக்கலாம்னு நோட்ட தான் சொல்லுவீங்களா? இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சதை தின்னுட்டு போவேன் இன்னை வரைக்கும், வீட்டுலயும் சரி ப்ரொடக்ஷன்லயும் சரி. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். அது வந்து தப்பானா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும் சார், அவங்களுக்கு தெரியாது. கங்கா, இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. மட்டன் குழம்புல வந்து உப்பு கூடிடுச்சுன்னா நாங்க 2 உருளைக்கிழங்கு அறுத்து போட்டுருவோம். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. இப்ப சாம்பார்ல உப்பு கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊற வச்ச அரிசியை அரைச்சு போட்டுடலாம், கடலை மாவு கலந்து ஊத்திடலாம், பண்ணிக்கலாம். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? பால் தெரிஞ்சிருச்சா, அப்ப அப்படியே பன்னீர் தான், அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? பால் தெரியறது பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் பேசுறாப்ல. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் பேசுறாப்லையாமா? அந்த இமிடியேட்டா அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா? இதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இதை விட என்ன இல்ல இதுக்கு அப்புறம் வேண்டாம், நல்லா இருக்கு. சரி, நீங்க தேய்ச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, நீங்க தேய்ச்சிட்டீங்க. யோசிச்சு நம்ம சொன்னதுனால யோசிச்சு சொல்றாரு. மேடம் என்ன மேடம் நீங்க டீச்சரா? நீங்க நினைச்ச எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா, திண்ணையில உட்கார்ந்துக்க வேண்டியது அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. ஓகே, ஒத்த 2 பேருக்கு தெரியுமா இருக்கும், மத்த பேருக்கு தெரியாதுன்றது